வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இது மகர லக்னத்துக்கு சுக்கிர பகவான் எங்கே நிற்கிறாருங்கிற வீடியோ, அதனோட பலனுக்கான வீடியோ. இப்போ இந்த மாதிரியான வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் சூரியன், சந்திரன் போன்ற 9 கிரகங்களும் எங்கெங்கே நிற்கிது, அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத வீடியோவாக போடுறோம். என்ன ஒன்று, ஒட்டுமொத்தமாக ஒரே வீடியோவாக போடலை. ஏன் அப்படின்னா அது ஒரு 2-3 மணி நேரம் வீடியோ ஆகும், அவ்வளோலாம் பார்க்க முடியாது. 200-300 மணி நேரம் வீடியோவும் அவ்வளோ பார்க்க முடியாதுங்கிற காரணத்தினால நம்ம தனித்தனியாக போடுறோம். ரெண்டாவது, அத்தனை பெருசும் ஒரே வீடியோவை போடுறதுனால ஒரே ஆளுக்கு அவ்வளோவும் பயன் தராது. தேவையில்லாதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்கள் நேரத்தை வீணடிக்க வேணாங்கிறதுனால உங்களுடைய லக்னத்துக்கு மட்டும் தேடி எடுத்துக்கிட்டு அதுக்கான 12 வீடியோ இருக்கும். மகர லக்னமாக 12 வீடியோ இருக்கும். சூரியனுக்கு ஒரு வீடியோ, சந்திரனுக்கு ஒரு வீடியோன்னு ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் தேடி எடுத்து பார்த்துக்கலாம். மகர லக்னத்துக்கு அப்படின்னு போட்டோன்னே வந்துடும் நம்ம சேனலில். அதிலேருந்து நீங்கள் தேடி எடுத்து பார்த்துக்கலாம், உங்களுக்கானது மட்டும். இப்போ அடுத்தது, நம்ம போடுற இந்த வீடியோவுடைய நம்பகத்தன்மை ஒரு முக்கியம் இருக்குது இல்லையா? எந்த அளவுக்கு இதை நம்பலாம், வாழ்க்கையில் எவ்வளோ நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ பொதுவாக எங்ககிட்ட ஜோசியம் பார்க்குறாங்க, எங்ககிட்ட இல்லை, யார்கிட்ட போய் பார்த்தாலும் இதே மாதிரி தான் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்கன்னா, முதல்ல ஸ்தானாதிபதி, ஸ்தானத்தில் என்னென்ன கிரகம் நிற்குதுன்னு பார்ப்போம். அது ஸ்தானாதிபதி எங்கே இருக்காரு என்னான்னு பார்ப்போம். அவரோட நிலைமை எந்த இடத்துல இருக்கார், எண்ணிக்கையில் 6, 8, 12 இருக்காரா, வேறு எங்கே இருக்கார், ஆட்சி உச்சமா அப்படின்ற பலத்தை பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் அவர் யாரோடெல்லாம் சேர்ந்துருக்காருன்னு இணைவு பார்ப்போம். அப்புறம் பார்வைகள் பார்ப்போம். கிரகத்தோட பார்வை இது எங்கே செலுத்துது, இதை யார் பார்க்குறா அப்படிங்கிற பார்வைகளை பார்ப்போம். சாரங்களை பார்ப்போம், யோகங்களை பார்ப்போம், தோஷங்களை பார்ப்போம், கிரக அவஸ்தைகளை பார்ப்போம். ஆக அவஸ்தைன்னா என்னென்னா, அது அதிசாரம்னு சொல்லக்கூடியது, வக்ரகதின்னு சொல்லக்கூடியது, அஸ்தமனம்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரியான அவஸ்தைகளெல்லாம் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் டிகிரி எல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ஆஸ்பெக்டில் தான் பலன் பார்த்து சொல்கிறது. இப்போ நம்ம அப்படியே மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு 5 ஆஸ்பெக்ட் அப்படியே கணக்கு தெரிஞ்சிடும் எங்களுக்கு. இது பொதுவாகவே தெரிஞ்சிடும். மீதியை தான் அவங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஆக இதில் 50% கண்டிப்பாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நம்ம சொல்கிற பலன் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்குன்னு அர்த்தம். ஆனால் அளவு எவ்வளோ இருக்குங்கிறத மட்டும்தான் உங்களோட சொந்த ஜாதகத்தை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் நான் நேரடியாக பலனுக்கு போகிறேன். மகர லக்னம், இதுக்கான சுக்கிர பகவான் அப்படின்னா, இந்த சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதினு பேர். அதாவது மகர லக்னத்துக்கு சுக்கிரன் சுப கிரகமாக இருப்பார், நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்துக்கு காரணமானவராக இருக்கிறார். இந்த லக்னத்துக்கு புத்திர பாக்கியத்துக்கு காரணமாக இருக்கிறார், அந்தஸ்துக்கு காரணமாக இருக்கிறார், காதலுக்கு காரணமாக இருக்கிறார். இந்த மகர லக்னத்துக்கு சுக்கிரன் இதுக்கெல்லாம் காரணம். அடுத்தது 10ஆம் இடம், அதாவது வருமானத்துக்கு காரணமாக இருக்கிறார். வேலை, தொழில், காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். இதை பற்றி தான் இதில் இந்த வீடியோவில் கிடைக்க போகுது. பலன் என்னென்னா இதுதான் இப்போ சொல்ல போகிறோம். லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சுபகிரகமான சுக்கிர பகவான் லக்னத்திலே இருக்கிற காரணத்தினாலையும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக இந்த ஜென்மம் சுகபோகமாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடிப்படை தேவைகள் உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இந்த ஒரு காரணத்துக்காகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சதகாரியன்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் வேலையிலே இருக்கக்கூடிய ஆள், வீணாக்காமல், நேரத்தை வீணாக்காமல் நல்லா வேலை செஞ்சு காரியத்தில் கண்ணு வைடா தாண்டவ குணங்கிற மாதிரி எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறது இவங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரும்னு அர்த்தம். அந்த சுக்கிரன் 2ஆம் இடமான கும்பத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இது கூட நல்ல பலன் தான், ஓரளவுக்கு நல்ல பலன். 1ஆம் இடத்தை விட 1ன்னா கேந்திரம் மற்றும் திரிகோணத்துக்கு அதிபதி. இப்போ 2ஆம் இடங்கிறது சுமாரான இடம், அதனால் கெடுதலான இடம் கிடையாது, நல்ல இடம்தான். பலமான இடமானா அவ்வளோ பலம் கிடையாது, அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக இதுக்கும் நல்ல பலன் தான். எந்த வகையில், தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளெல்லாம் கூட பல நன்மைகளையும் புத்திரபாக்கத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். நல்ல வருமானத்தையும் பதவியும் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். இப்போ ஒருவேளை அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம், அதாவது மகர லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். எண்ணிக்கையின் அடிப்படையில் சற்றே புத்திர தோஷம் ஒரு 15-25% 25% புத்திர கவலை ஏற்படலாம். ஆனாலும் அந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்காருங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு. அதனால் பதவியில் நல்ல உச்சநிலையில் அல்லது கலை, திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம்லாம் அமோகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதன் மூலியமாக வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு, அதோடு சேர்ந்து அந்தஸ்தான வாழ்க்கை,
இவைகள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக மொத்தத்தில் 3ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறதுனால அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமோகமாக வாழக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டு. ஒருவேளை மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும்? 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்தின் காரணமாகவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாகவும் வருமானம் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் இவங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கும். அசையமச சொத்துக்கள், வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள், சுக சௌகரியங்கள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு, அம்மா சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மேன்மை நன்மை இவைகளை பெறக்கூடிய அமைப்பு, குழந்தை சார்ந்த இடங்கள் எல்லாம் மேன்மை நன்மை பெறக்கூடிய அமைப்பு, வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மேன்மை நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு. ஆக இதுவும் நல்ல பலனே அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வேளை 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றுவார். ரிஷப ராசியில் இந்த மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம் ரிஷபம், அதில் சுக்கிரன் நிற்கிறார் அப்படின்னா சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்க காரணத்தினால நல்ல புத்திரபாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்தஸ்தான குடும்பத்தில் பிறந்தாலும் பிறக்கலனாலும் தன்னுடைய வாழ்க்கையை அந்தஸ்தான குடும்பமாக மாற்றிக்கூடிய அமைப்பு. அப்புறம் காதல் வசப்படக்கூடிய தன்மை, பெரிய பதவியில் அமரக்கூடிய தன்மை, பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக இந்த ஜென்மத்தில் சுக சௌகரியங்களான வாழ்க்கை வாழக்கூடியது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்மத்திலையும் தான தர்மங்களை தொடரக்கூடிய தன்மை, சாஸ்திர ஞானத்தோடவோ அல்லது ஆன்மீக சிந்தனையோடு வாழக்கூடிய அன்மை இதெல்லாம் பெற்று இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆக சுப காரியம் நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடியவராக இருப்பாங்க. வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பிரமாதமாக இருக்கும். நல்ல வருமானங்களை பெற்று வாழக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. காரியத்தில் லாபமும் அந்தஸ்தும் உயர்வும் இதெல்லாம் பெற்று வாழ்வாங்க. ஆக சிறந்த பலன்களை நிச்சயம் பெறுவாங்க. மகர லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அவங்க சௌபாக்கியத்தையும் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? ஒரு ஜாதகத்துக்கு 6, 8, 12 நன்மை தராது. அதனால் மகர லக்னத்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் 2 விதமான துன்பங்களை ஏற்படுத்தும். 1, குழந்தை சம்மந்தப்பட்ட வருத்தம் கவலை இவைகள்லாம் ஏற்படும். காதல் தோல்வி ஏற்படலாம், காதல் பிரச்சனை ஏற்படும். வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும். நிலையான உத்தியோகம் இல்லாமல் போகலாம், அல்லது கிடைச்ச உத்தியோகம் நிலையாக இருந்தாலும் அந்த வேலையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதுவும் இல்லாட்டி பலரோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வேலையாகவே அமையும். அதாவது கர்ம வேலை பலருடைய திறமைகளுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போன்ற மாதிரி கர்ம சம்மந்தப்பட்ட மற்றவங்களை கர்மாவை கரைக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இவைகளே இருக்கும். ஆக மொத்தத்தில் இது புத்திரதோஷ ஜாதகம், வருமான தோஷமும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து வேறு ஏதாவது இருக்கோம்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதி, இஎன்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி சில பாதிப்புகள் கூட ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். மகர லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம்? 5ஆம் இடம் 7ல் இருக்கிறதுனால பெரும்பாலும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல புத்திர பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணையினாலேயும் நல்ல வருமானங்களை பெறக்கூடிய அமைப்பு, காரிய சித்தி பெறக்கூடிய அமைப்பு இவைகள்லாம் பெற்று வாழலாம். ஆனால் 7ல் சுக்கிரன் இருந்தால் 15% 25% வரைக்கும் இந்த ஒரு காரணத்துக்காகவே திருமண தோஷம் உண்டு. இயற்கையாக மகர லக்னத்துக்கு ஒரு திருமண தோஷம் இருக்கும். இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு ஒரு திருமண தோஷம் இருக்கும். மேற்கொண்டு திருமண பாக்கியம் நல்லா இருக்குமான்றதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சந்திரனை பொறுத்து சொல்லணும். சந்திரன் எந்த இடத்துல இருக்கார், யார் கூட சேர்ந்துருக்காருன்றதை பார்த்து மேற்கொண்டு இந்த சுக்கிரனோடு வேறு என்னென்ன கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்குதுங்கிறத பார்த்து கிரக தோஷங்களெல்லாம் அனுசரித்து சொல்லலாம். ஆக மொத்தத்தில் கவனமான திருமண வாழ்க்கை இவங்களுக்கு தேவை. திருமண வாழ்க்கையை பற்றி கவனம் தேவைன்னு அர்த்தம். மற்ற வகையிலெல்லாம் அமைஞ்ச திருமணத்தினால நல்ல சிறப்பான பலன்களும் யோகங்களும் வருமானங்களும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. மனதிற்கினிய திருமணம் பெற்று காதல் திருமணமோ அல்லது மனதிற்கினிய திருமணமோ நடப்பெறும்னு அர்த்தம். ஆக மகர லக்னத்துக்கு ஒருவேளை 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால், சிம்மத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா காதல் தடை ஏற்படும், புத்திர பாக்கிய தோஷம் ஏற்படும், அந்தஸ்து பதவி உயர்வு போன்றவைகள் தடைப்படும், வேலை வாய்ப்பு தடைப்படும், தொடர்ச்சியாக ஒரே கம்பெனியில் ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாமல் தடைப்படலாம். ஆக பல வகையான சிக்கல்களும் தடைகளும் முடக்கங்களும் நிறைந்திருக்கும். மகர லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் பூர்வ ஜென்ம புண்ணிய குறைபாடுன்னு அர்த்தம். அதனால் வருமானம் சார்ந்த பாக்கியம் சார்ந்த பாதிப்புகள் தடைகள் நிறைய இருக்கும்னு அர்த்தம். ஒருவேளை மகர லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா இதை சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சத்தன்மை அடைஞ்சிருக்கார், பலவீனமாகிடுவார். அதனால் 5ஆம் இடம் 9ல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக ஈடுபாடு, சுகம் சௌகரியம் சௌபாக்கியம் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பெலாம் இருக்கும். காதல் புண்ணிய காரியங்கள், அப்புறம் பூர்வ ஜென்ம புண்ணியத்துக்கு காரணம் நல்ல புத்திர பாக்கியம்,
நல்ல வருமானங்கள் இவையெல்லாம் பெற்று அமோகமாக வாழணும் அப்படி இப்படிலாம் சொல்லணும். ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்றது சொல்ல முடியும். ஏன்னா அந்த சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறார். இப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கன்னியாதிபதி புதன். அவர் 1, 4, 7, 10லேயோ ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தார்னா இது நீச்ச பங்கமாக ராஜயோகம் பெற்று நான் சொன்னதெல்லாம் அமோகமாக நடக்கும் அல்லது குறைவாக நடக்கும்னு அர்த்தம். அளவு புரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் நல்ல பலன் தான். மகர லக்னத்துக்கு 9ஆம் இடத்து சுக்கிரன் அற்புதமான பலன்களை தருவார். 10ல் இருந்தால் என்ன ஆகும்? அமலா யோகம்னு ஒரு யோகம், மாளவியா யோகம்னு ஒரு யோகம். ஆக மொத்தத்தில் ராஜயோகம் இருக்குது, மகாபுருஷ யோகம் இருக்குது. ஆக நிலையான உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம் போன்ற வகையில் வருமானங்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. காலத்துக்கும் வருமானங்கள் இருக்கும், காரிய சித்தி இருக்கும், வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். அதாவது அந்தஸ்து நிறைய இருக்கும், பதவி இருக்கும், நல்ல வகையான நல்ல குழந்தைங்களை பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக மொத்தத்தில் அதிர்ஷ்டசாலி, கொடுத்து வச்சவங்க, உயர்ந்த ஆண்டோர் சான்றோர் மேலோன்னு சொல்லக்கூடிய பெரிய வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு மகர லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம். அடுத்து இப்போ 11ல் இருந்தால் என்ன அர்த்தம்? 11ங்கிறது விருச்சிகம், அந்த இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டு. அளவு எவ்வளோ இருக்கும்? குழந்தைகள் காரணமாக லாவிஸ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய உயர்தரமான வாழ்க்கை உண்டு. பணக்கார வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை நிச்சயம் உண்டு. அதுக்கேற்ற மாதிரியான லாபங்கள், வருமானங்கள், வேலையில் நல்ல வருமானம், அந்த வருமானத்தில் நல்ல லாபம், இவைகள்லாம் பெற்று சுக சௌகரியமாக வாழக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கை உண்டுன்னு அர்த்தம். ஆக மொத்தத்தில் மகரத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் அள்ளி கொடுப்பார், அதுவும் கவலை இல்லை. 12ஆம் இடத்துல இருந்தால் மகர லக்னத்துக்கு 12ஆம் இடமான தனுசிலேயே சுக்கிரன் அமர்ந்தால் என்ன பலன்? குழந்தைங்களால் விரயம் ஏற்படும். வேறு சில தோஷங்களும் சேர்ந்து இருந்தால் புத்திர விரயம் கூட ஆகும். வருமானத்துக்காக அயல்நாடு அல்லது தூரதேசம் அல்லது தூர மாநிலங்களில் தூரமான இடங்களில் போய் வேலை செய்ய வேண்டிய அலைச்சல் இருக்கும். ஆக வேலை நிமித்தமான அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஆக 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால தன்னோட வேலைக்கும் காரிய சித்திக்கும் பங்கம் ஏற்படும், தன்னோட புத்திர பாக்கியத்துக்கும் பங்கம் ஏற்படும், காதல் எல்லாம் விரயமாக போகணும், அந்தஸ்து விரயமாக போகலாம், புண்ணிய காரியத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இவைகள்லாம் உண்டு. ஆக மொத்தத்தில் இது மகர லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் காலவரையும், தனவரையும், பொருள் வரையும், வீண் அலைச்சல், பயணம், துன்பம் தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் வேலை நிமித்தமாகவும் நடக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மற்ற லக்னத்தில் பார்ப்போம்.